அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஒரு சக்தி வாய்ந்த நிர்வாண சித்தர் கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த நிர்வாண சித்தர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் சகல செல்வங்கள் நமக்கு கூடும். ஆம், செல்வத்திற்கு அதிபதி நாம் பேசுவோம். பழைய காலத்தில் வீர கல்வியா செல்வமா வீரமா என்ற பல கதைகள்லாம் உண்டு. அப்படி செல்வத்திற்கு அதிபதி தான் இந்த நிர்வாண சித்தர் ஆவார். வாழ்க்கையில் ஒரு ரூபாய் கூட வழி இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லை, அடுத்தது நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று நம்ம மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு விடை நிர்வாண சித்தரிடம் கிடைக்கும். ஆம், அவ்வளவு சக்தி படைத்தவராவார். இந்த நிர்வாண சித்தர் கோவிலில் இன்றும் கூட தினசரி பல அதிசயங்களும் பல அமானுஷமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் நேரடியாக கனவில் பேசுவதும் பலருக்கு கண்களுக்கு காட்சி கொடுப்பதும் அதே சமயத்தில் பிரச்சனை என்ற இடத்தில் நேரடியாக அவர் தோன்றி சில பதில்களை சொல்வதும் இப்படி பல அமானுஷங்களும் பலவிதமான சர்ச்சைகளும் இங்கு நடக்கிறது. இந்த சித்தரை ஆத்மாத்மாக வணங்கினால் நமது கனவில் வந்து பேசுவதும் நமது காது வழியாக பேசுவதும் சில நேரம் நம் கண் முன்னே ஒரு வெளிச்சமாக தோன்றி பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்லும் அதிசயம் அமானுஷமும் இந்த கோவில் நடக்கிறது. ஆம், இன்றும் கூட நிர்வாண சித்தர் ஜீவ சமாதி அடைந்திருந்தாலும் கூட அவர் இன்றும் கூட நம் கண் முன்னே தோன்று பிரச்சனைக்கு முடிவு சொல்லும் தான் இங்கு உள்ள ஒரு சக்தியாகும். அனைவருக்கும் தெரியும், நாம் ஒரு கோவிலுக்கு சென்றால் வெத்தலை பாக்கு வாங்கி செல்வோம், ஊதுபத்தி வாங்கி செல்வோம், இல்லை கற்பூரம் வாங்கி செல்வோம். ஆனால் நிர்வாண சித்தருக்கு என்ன தெரியும் வாங்கி செல்ல வேண்டும்? கையில் 2 சிகரெட் வாங்கி செல்ல வேண்டும். சிகரெட் இல்லாமல் நீங்கள் இந்த கோவிலுக்கு போக முடியாது. ஏனென்றால் சிகரெட்டை 2 வாங்கி சென்று தான் அங்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். நீங்கள் கோவிலுக்கு வாங்கி செல்ல வேண்டும். பூஜை செலவு என்ன? சிகரெட்டு தான். பூஜை செலவு வெறும் சிகரெட்டு தான். 2 சிகரெட்டு தான் நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும். இந்த சிகரெட்டை உள்ள வைத்து சுவாமியிடம் படைத்து விட்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு பிரசாதம் கொடுப்பார்கள். என்ன பிரசாதம்? வெறும் சிகரெட்டு சாம்பல் மற்றும் விபூதி. இந்த சிகரெட்டு சாம்பலும் இந்த விபூதியும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை தீர்ப்பதாக வரலாறு இருக்கிறது. வெளிநாட்டில் வாழக்கூடிய விஞ்ஞானிகள் இதை வாங்கி சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது மருத்துவத்திற்கு குணமுள்ள ஒரு விஷயமாக இருந்து பாட்டு மிரண்டு போயிருக்கார்கள். ஆம், இந்த சாதாரண சிகரெட் சாம்பலும் விபூதியும் மிகப்பெரிய வியாதிகளை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு தூளாக இருப்பதை கண்டு வியந்து உள்ளார்கள். அப்படி ஒரு சித்தர் தான். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது? இதை பார்த்துவிடும். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கசவம்பட்டி என்ற இடத்தில் இருக்கிறது. கசவம்பட்டி என்ற இடத்திலிருந்து சுமார் பழனி ரோடில் சென்றால் கன்னிவாடி என்ற இடத்தில் இந்த கோவில் இருக்கிறது. ஜோதி மௌன நிர்வாண சித்தர், ஜோதி மௌன நிர்வாண சித்தர் திண்டுக்கல் என்று நீங்கள் கூகுளில் டைப் செய்தால் அவரது முகவரி மிக தெளிவாக வந்துவிடும். கூகுள் மேப், கோவில் திறக்கும் நேரம், அதே போல் எத்தனை மணிக்கு திறக்கிறார்கள் என்று விசேஷம் என எல்லா தகவலுமே அந்த யூடியூப்பில் கூகுளில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு போங்கள். சரி, இந்த நிர்வாண சித்தர் இன்னொரு விஷயம் இருக்கிறது. உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் பிரச்சனை எழுதி அவரது கையில் வைத்து விட்டால் அதை அவர் எழுந்து இரவு நேரத்தில் படிப்பதாக ஐதீகம் இருக்கிறது. ஆம், ஒரு சீட்டை கட்டி அவரது கையில் வைத்து விட்டால் அதை அவரை படித்து விட்டு உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் அவர் நேரடியாக தலையிட்டு தேவைப்பட்டால் உங்கள் கனவில் வந்து சொல்வதும் உங்கள் காதில் சொல்வதும், ஆபத்து அதிகமாக இருந்தால் உங்கள் கண்முன்னே ஒரு ஒளி ரூபத்தில் தோன்றி ஒரு ஓசை மூலமாக சொல்லும் ஒரு அதிசயம் நடக்கிறது. ஆம், இந்த நிர்வாண சித்தரை ஒரு முறை சென்று அந்த கோவிலில் வழிபட்டு சிகரெட் சாம்பலை வாங்கி வந்தால் பல வியாதிகள் தீரும், பல பேய் பிசாசுகள் நீங்கும், வீட்டில் துர்சக்திகள் நடக்காது, ஆபத்து விபத்து கண்டம் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்திப்படும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த சிகரெட்டு சாம்பல் உலகத்திலே மிக சக்தி படைத்ததாக கூறப்படுகிறது. இதன் சக்தி எல்லையில்லாது இணையில்லாது என்று ஒரு வரலாறும் இருக்கிறது. மிக அதிக அளவில் எந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாலும் 1 ரூபாய் கூட இல்லை சார் பாக்கெட்டில் என்றால் நிச்சயம் இந்த கோவிலுக்கு போய் வாருங்கள், சித்தரை வணங்கி வாருங்கள். நிச்சயமாக ஒரு வருடத்திற்குள் நல்ல முன்னேற்றம் கொடுத்து வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகி விடுவீர்கள். அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பலர் நோயால் வருவதும் பல குடும்ப பிரச்சனை வருவதும் தொழில் வியாபாரம் கடன் நோய் பல என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை சித்தரை வணங்கி சென்றால் வாழ்க்கையில் வளங்களும் வாரி தருவதாக ஐதீகம் இருக்கிறது. குறிப்பாக இவர் செல்வத்துக்கு அதிபதி என்றதால் செல்வம் பண மழையாக பொழியும் என்பதில் நம்பிக்கை 100% நீங்கள் வைத்து போகலாம். வாழ்க்கையில் சென்று வணங்குங்கள், வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.